தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? தொழில் முன்னேற்றம் இல்லையா? திருமணம் கைகூடலையா? நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையா? இதுபோல் பல பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு மனவேதனையோடு இருக்கிறவங்க ஒரு முறை இந்த மகா காளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு போனால் அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க. ஒரு முறை இங்கே வந்து அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குறைகளை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வர தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் வரும்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற பக்தர்கள் மனமுவந்து சொல்கிறாங்க. ஆமாங்க, புதூர் நாடு என்கிற மலை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மனை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் திருப்பத்தூர்லேருந்து வந்தாலும் சரி, சிங்காரப்பேட்டையிலேருந்து வந்தாலும் சரி, தண்ணிப்பந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துலேருந்து இந்த மலை கிராமத்துக்கு போகிற வழி கட் ஆகும். ஸோ அந்த சிங்கிள் ரோடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மலடி வாரத்தில் செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ எதிரிலே வந்துட்டு உங்களுக்கு நிறைய தகவல் பலகை வச்சுருப்பாங்க. வண்டி வேகமாக ஓட்டக்கூடாது, பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா வன விலங்குகள் அங்கங்கே கிராஸ் பண்ணும். அதனால தான் வண்டி வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரோடு ரொம்ப கர்வாக இருக்கும், நெட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பயணம் பண்ணுறதே உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். இயற்கையை ரசிக்கிறவராக இருந்தால் நிச்சயமாக உங்கள் கண்களுக்கு ஒரு விருந்தாகவே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் உங்களுக்கு செம்மத்தினீங்க. நீங்கள் மேலே போக போக உங்கள் கண்களுக்கு மிக விருந்தாக இருக்குங்க. பார்க்குற இடம்லாம் செம்ம அழகாக இருக்கும், பச்சை பசேல்னு, மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதூர் நாடு அப்படிங்கிற கிராமம் வந்துடும். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. ஹோட்டல், பெட்ரோல் பங்க் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு நம்ம 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் போதுங்க, நம்ம கோவில்கிட்ட போயிடலாம். அந்த கோவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வடுதலம்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுங்க. அமாவாசை நாட்களில் தாங்க இங்கே சிறப்பு பூஜையே நடைபெறும். அமாவாசைக்கு வர பக்தர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனாலேயே என்னமோ இந்த கோயில் அமாவாசை கோயில் கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அமாவாசை நாட்களில் வந்தீங்கன்னாக்க இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறி சொல்லுதல், வாக்கு கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு திருப்திகரமான விஷயமாக இங்கே இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நம்மக்கிட்ட கலந்துக்கிட்ட விஷயம்,
இந்த கோவிலை பராமரிக்கிறவங்க நம்மக்கிட்ட சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல், இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.